நாம் அனைவருமே கரங்களை வைத்து செபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமேன். ஆண்டவர் யோவான் 3:16 என்ன சொல்றான்னாக்கா, என்னை அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் அது. 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரானை குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்க அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய அன்பு வச்சிருந்தாருனாக்கா, நம்ம எல்லாருக்காகவும் ஒரு மனிதன் இந்த உலகத்துல நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக அவரு உயிர் தெழுந்தான்னு வாசிக்கும். அந்த அன்புனால தானே அவரு நம்மளை ஈர்த்து கொண்டார். இதை நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லிட்டு, போன வாரமே நான் சொல்லணும்னு இருந்தேன், எழுதி வச்சிருந்தேன், நான் மறந்துட்டேன் நானு. ஆனா இந்த இவ்வளவு பெரிய அன்பு நம்ம பார்த்தது கிடையாது, நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா கண்ணால நம்ம பார்த்தது கிடையாது. அவரை எப்படி சிலுவையில் அறைந்தாங்க, அவருக்கு என்ன நேரிட்டது, அதெல்லாமே நம்ம பார்த்ததே கிடையாது. ஏதோ ஜஸ்ட் ஒரு மூவில பார்த்திருப்போம், ஏதாவது ஒரு பாட்டுல பார்த்திருப்போம். அவர் அடிக்கிறது, அவருடைய கரங்களிலே கால்களிலே ரத்தங்கள் வருகிறது, அவருடைய முள்முடி சூட்டுறது எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம். இவ்வளோத்தையும் அவர் அனுபவிக்கணும், இதன் வழியா அவர் போகணும், இப்படியாவது ஜனங்க என்னை ஏத்துக்கொள்வாங்களா அப்படின்ற ஒரு பெரிய காயங்களை பட்டு அவர் நமக்காக இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார். அந்த ஒரே பிதா அனுப்பி வைக்கிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி வைக்கிறார். சோ அந்த ஒரே குமாரனை அனுப்பிட்டு இத்தனை காயங்களையாச்சும் நம்ம அந்த காயங்களை நினைக்கும் போது, பேசும்போது, ஒருவேளை அந்த மூவில பார்க்கும் போது நம்ம என்ன பண்றோம், நமக்கு அது ரொம்ப அப்படியே ஒரு அழுகிற ஒரு மூமெண்டா மாறிட்டு இருந்தது. நமக்கு அது ஒரு சோகமான அந்த நேரத்துக்கு தான். ஆனா இவ்வளத்தையும் கொடுத்து இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார்ல, அவரை திருப்பி நம்ம எவ்வளவு அன்பு கூறுறோம் அப்படின்னு இந்த நாட்களில பாத்தீங்கன்னாக்கா, இந்த இமோஜிஸ் நிறைய இருக்குதுல்ல, விதவிதமான இமோஜிஸ் அனுப்புறாங்க. நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்புறோம், அதை நம்மளுடைய ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கிறோம். கலர் கலரான இமோஜிஸை போடுவதற்கு காரணம், எத்தனை இமோஜிஸ் இருக்குதுன்னு தெரியுமா யாருக்குன்னா? எல்லாமே நம்ம போடுறோம்ல, எல்லா கலர்லயும் இமோஜிஸ் இருக்குதுல்ல, எல்லா கலர்லயும் ஹார்ட் இருக்குது. அதுல என்னென்ன அர்த்தம் நமக்கு தெரியுமா? உள்ள போயிட்டு நம்ம பாக்குறதுல என்ன, ரெட் கலர் சட்டை போட்டிருந்தா ரெட் ஹார்ட், என்ன ஒயிட் கலர் சட்டை போட்டிருந்தா ஒயிட் ஹார்ட், பிங்க் கலர்னாக்கா பெண்களுக்கு ஒரு பிங்க் ஹார்ட், இல்லைன்னா ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் ஹார்ட், அது மாதிரி. ஆனா இது படிக்கும் போது நான் குயிக்கா இதை படிக்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கங்க. ரெட் அஃபெக்ஷன் அண்ட் ஸ்ட்ராங் இமோஷன்ஸ், என்ன ஒரு அன்பை பத்தி. ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கேர், ரொம்ப ஷார்ட்டா தான் எழுதிட்டு வந்துக்கிறேன். என்ன எல்லோ, உங்களுக்கு தெரியும், நீங்க கூகுள்ல போனா பார்க்கலாம். எல்லோ ஹார்ட் ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். கிரீன் ஹார்ட் growth and harmony, ஒரு வளர்ச்சியை பத்தி பேசுது. ப்ளூ ஹார்ட் லாயல்டி அண்ட் ட்ரஸ்ட், என்ன ஒரு உண்மையை குறித்து சொல்லுது. பர்பிள் ஹார்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, லவ் அண்ட் லக்ஸரி பத்தி பேசு. அதனால்தான் பர்பிள் ரொம்ப முக்கியமான ஆளுங்களுக்கு தான் அது போடுவாங்க. ப்ரௌன் ஹார்ட், என்ன இந்த எல்லா ஆர்ட்டும் நமக்கு இருக்குது, என்ன வாட்ஸ்அப்ல இல்லை எங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா, எங்கன்னா இது எல்லா இடத்துலயும் எல்லா ஆர்ட்டும் கூகுள்ல கொடுத்து வச்சிருக்கிறான். ப்ரௌன் ஆர்ட் கம்ஃபர்ட்னஸ், எர்த்னஸ், உலக சம்பவங்களை குறித்து பேசுகிறது. பிளாக் ஆர்ட் டார்க், டார்க் சென்ஸ், அப்புறம் கிரீஃப், ஒரு நம்ம துக்கமா இருக்கிறோம்னாக்கா ஒரு பிளாக் ஆர்ட். வெள்ளை ஆர்ட் பியூரிட்டி, பியூர், அதை பத்தி இன்னோசென்சஸ், அதை பத்தி சொல்லுது. நான் அப்ப இந்த ஹார்ட் எல்லாம் படிச்சுட்டு எனக்குள்ள வந்த எண்ணம் என்னன்னாக்கா, ஏன் சாமி எதனா ஒரு ரெட் ஹார்ட்டை போட்டு போயிட்டு இருக்கலாமே, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அப்படித்தானே உலகத்துல நம்ம பாக்குறோம் இத. ஏன் சாமி எதனா ஒண்ணு, ஏன் ஒரே பேரான குமாரனை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து இந்த உலகத்துல இந்த உலகத்துல அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடிக்கடி நம்ம அதை படிக்கணும், அடிக்கடி நம்ம அதை கேட்கணும். ஆண்டவர் எனக்காக தானே இவ்வளவு அடிகளை பட்டீங்க, இன்னும் வேற 10 வேற ஹார்ட் இருக்குதான். அதுல புரோக்கன் ஹார்ட், ஸ்ட்ராங் ஹார்ட், ரெண்டு ஹார்ட் சைட் பை சைடு, அப்புறம் ஒரு ஹார்ட் இன்னொரு ஹார்ட் சுத்தி வர ஹார்ட்டா, ரிவால்விங் ஹார்ட்டா, எக்ஸ்பேண்டிங் ஹார்ட்டா, இந்த மாதிரி பியர்ஸ்ட் ஹார்ட், குத்துற மாதிரி, என்ன லவ் ஹார்ட், டோக்கன் ஹார்ட், இது மாதிரி நிறைய ஹார்ட்டுங்க இருக்குது. இதெல்லாம் இதை படிக்கும் போது நம்மளாம் இஷ்டத்துக்கு அனுப்புறோம்ல, எல்லா ஹார்ட்டையும் போட்டு
அந்த ஹார்ட்ல நம்ம எவ்வளவு அன்பு கூறுறோம்னா அந்த அந்த ஒரு ஹார்ட் போயிட்டு கன்வே பண்ணிடுது ஒருத்தவங்களுக்கு. என்ன இப்ப நான் சேடா இருக்கிறேன், அது போயிட்டு என்ன பண்ணிடுது, கன்வே பண்ணிடுது. நம்ம ஒரு பிளாக் ஹார்ட்டை போட்டு அதுக்கு அதுக்கு சொல்லிடுறோம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுல்ல. ஆண்டவர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னை சிலுவையில கொடுத்து, எல்லாத்தையும் நமக்காக மரித்து உயிர் தெழுந்து அவரையே நமக்கு கொடுத்தார். அவருக்கு நம்ம திருப்பி எந்த ஹார்ட்டை கொடுக்குறோம்? என்னையே நான் கொடுக்குறேன்னா, இல்ல நான் மட்டும் ஜஸ்ட் ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி ஒரு ரெட் ஹார்ட் நான் போட்டு வச்சிடறேன், ஒரு கிரீன் ஹார்ட் போட்டு வச்சிடறேன், ஒரு ஒயிட் ஹார்ட் போட்டு வச்சிடறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமா? எதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? யோசிக்கலாமா? சோ இதை நான் பார்க்கும் போது இதை கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இனிமேல் நீங்க ஏதாவது ஒரு ஹார்ட் அனுப்புறீங்கனாக்கா உடனே சிலுவையில எனக்காக அறியப்பட்ட இயேசுக்கு நான் என்ன கொடுத்தேன் அதை யோசிங்க. எல்லாரும் ஹார்ட் மாதிரி எதா இருந்தாலும் வாங்கிக்கிறோம். ஹார்ட் மாதிரி கம்மல் இருந்தா வாங்கிப்பாங்க, ஹார்ட் மாதிரி என்ன இருந்தாலும் வாங்கிக்குவாங்க. அது சும்மா அந்த ஹார்ட்டை காட்டுறது. அவரு எல்லாத்தையும் நமக்காக, ஐம்புலன்களையும் நமக்காக அர்ப்பணிச்சு கொடுத்தார். ஆனா நம்ம திருப்பி என்ன கொடுத்துருக்கிறோம்? ஓகேவா? இந்த சிந்தனையோடு இந்த நாளுக்குரிய செய்தியை நான் தொடங்குறேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம். உனக்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் யாரோடு கூட பேச போகிறார். ஆமென். அதனால ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் சரி, இங்க இருக்கிறவங்களுக்கும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேட்டுக்கங்க. ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது எப்பவுமே என்னைக்குமே ஆண்டவரே இந்த வாரம் என்னோடு கூட என்ன பேச போறீங்க? சோ இதுல இன்னைக்கு நான் இதுல குறிப்பிட்டிருக்கிறத ஆண்டவரை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். முதலாவது கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் முன்பாக உன் கிரியைகளை, கர்த்தருக்கு நம்ம கிரியைகளை தெரியும். ரெண்டாவது வந்து உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். இதுதான் ஒரு பெரிய கீழ்ப்படுதல. நீ எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்காம என் வசனத்தை கை கொண்டபடியினால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். அதை ஒருவனாலும் பூட்டவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற திறந்த வாசலை யாராலையும் பூட்ட முடியாது. ஆமென். சோ இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னாக்கா, வாய்ப்புகளை உங்களுக்காகவே உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். வாய்ப்புகளை உங்களுக்காகவே உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இதுல தொடப்பட்டேன். இதை படிக்கும் போதும், இதை எழுதும் போதும், வசனங்களை படிக்கும் போதும் ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் என்கிட்ட பேக் அண்ட் ஃபோர்த் பேசிக்கிட்டே இருந்தாரு. சோ திறந்த வாசலை கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் திறந்த வாசல். அல்லேலூயா, ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்வோம். திறந்த வாசல், ஒரு புதிய வாசலை உனக்கு திறந்து கொடுப்பார் ஆண்டவர். கண்டிப்பாக கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு அப்படி அமுத்தி போற்ற மாட்டார். புதிய வாசலும் திறந்த வாசலும் என்னைக்குமே உண்டு. அதனாலதான் இதுல சொல்றது, ஒருவரும் அதை பூட்ட மாட்டான். அந்த கீ வந்து கர்த்தர்கிட்ட இருக்கும். அந்த கீயை நம்பி உங்ககிட்ட கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு தேவையானது ஒண்ணுதான். அவருக்கு வந்து ஒண்ணு நான் வச்சுக்கிறேன். அந்த கீயை நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். திறந்த வாசலுடைய கீயை நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். நீ என்னைக்கு ரெடியோ அன்னைக்கு நான் உன்கிட்ட உனக்கு கொடுத்துறேன் அந்த கீயை. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்டவர். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். ஒரு நல்ல ஒரு மிஷினரியுடைய கதையை நான் கேட்டேன். வாட்ச்மேன் நீ என்று சொல்லுகிற சைனா தேசத்துல வந்து ஒரு மிஷினரியாக வல்லமையாக கர்த்தரால உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரம் வாட்ச்மேன் நீ என்ற புஸ்தகத்துல நான் என்னுடைய வாலிப வயதுல அதிகமா நான் வாசிச்சிருக்கிறேன். வாட்ச்மேன் நீ இவர் ஒரு தெய்வ மனிதன், மிஷினரியாக சீன தேசத்திலே சைனால வேலை செஞ்சவர். சின்ன வயதிலே ரட்சிக்கப்பட்டவர். காலேஜுக்கு வந்த உடனே ஒரு 7 பேரை கூட்டி வைத்து எப்பவுமே ஜோம் பண்ணுவாராம். எப்பவுமே ஒரு கூடுகையில உட்காந்து ஜோம் பண்ணுவாராம். அந்த 7 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கனாக்கா அந்த லீவு நாட்களிலே பல இடங்களிலே ஊழியத்துக்காக செல்வதும் ஒரு வழக்கமாக இருந்ததாம். எப்பெல்லாம் லீவ் விடுறாங்களோ அப்பெல்லாம் இந்த 7 பேரை சேர்ந்து எதனா ஒரு கிராமத்துல ஒரு மிஷினரி பணியை செய்வதற்காக போவாங்களாம். அப்படி ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல அவங்க ஊழியம் செய்வதற்காக போகும்போது ஒரு ஒரு அது அந்த 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 இடத்துல போயிட்டு அவங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்க போய் பேசுறாங்க ஆண்டவரை பத்தி. ஒருத்தர் கூட வரலையாம். கிட்டத்தட்ட 8 நாட்கள்
முடிந்து விட்டது. 8 நாட்களும் ஒருத்தர் கூட அங்க வரல. அப்ப 8 நாட்களை யாரை கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு ஒரு ரீசனை வச்சுட்டு சொல்லுவாங்களாம். நாங்க வரல சொல்லுவாங்களாம். அவங்கள போயிட்டு கூப்பிடுவாங்களாம், தனியா வாங்க இன்னைக்கு ஜெபம் நடக்குது வாங்க சொல்லிங்கன்னா, இல்ல நாங்க வரமாட்டோம். ஏன்னு கேட்டாங்களாம். எதுக்காக நீங்க வரமாட்டீங்கன்னு கேட்டதுக்கு, ஒரு மனுஷன் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, எங்களுக்கு எல்லாமே எங்க ராஜா தான். அந்த ராஜாவை நாங்க கரெக்டா 11ஆம் தேதி அவரை நாங்க தூக்கிட்டு போவோம். அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் நாங்க தூக்கிட்டு போவோம். எல்லாத்தையும் அவருடைய பேர்ல நாங்க எல்லா காரியங்களும் செய்வோம். 11ஆம் தேதி நாங்க ஊரு ஃபுல்லா ஊர்வலம் போவோம். அன்று எங்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை ராஜா மூலமா எங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நாங்க எதையும் வணங்க மாட்டோம், எதுக்கும் கீழ்ப்படிய மாட்டோம், எதுக்கும் வரமாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இந்த 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 7 பேர்கிட்டயும் அவர் சொன்னாங்களாம். சோ அது வரைக்கும் நாங்க எங்குமே போக மாட்டோம். அந்த அந்த 11ஆம் தேதி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மிஷினரி கேட்டாராம், ஒருவேளை அந்த 11ஆம் தேதி மழை வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? மழை வந்துருச்சுன்னா, இது வரைக்கும் மழை வந்ததே இல்லை. அதனால கேட்ட உடனே இந்த செய்தி என்ன ஆயிடுச்சான், கிராமம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சுச்சான். இப்படி ஒரு 7 பேர் வந்திருக்கிறாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சவால் விட்டு பேசுறாங்க, மழை வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. சோ எப்படி அந்த செய்தி முழுவதும் பரவிது என்றால், இப்படி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நம்ம ஊருக்குள்ள வந்த இந்த 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 ஒரு குரூப் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிட்டான். சோ அந்த கடவுளை வணங்குற அவங்க 11ஆம் தேதி மழை வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். மழை வருமா. ஆனா எல்லாருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் சவாலா மாறிச்சு. இது இந்த ஊர்க்காரங்களுக்கும் இந்த 7 ஊழியக்காரர்களுக்கும் இது சவாலா மாறிச்சான். உடனே வாட்ச்மேன் என்ன பண்ணாராம், ரூம்ல போயிட்டு ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு சோம் பண்ணாராம். ஆண்டவரே, நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன், மழை வந்துட்டா என்ன பண்ணணும்னு. அவங்க இது சவாலா ஏத்துக்கிட்டாங்க, எனக்கு என்ன பண்றது தெரியல ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு உங்க கையில கொடுத்துடுறேன், எனக்கு என்ன பண்ணணும் தெரியல ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண ஆரம்பிச்சாராம். ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண உடனே கர்த்தர் சொன்னாராம், ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்து காட்டி ஆண்டவர் பேசினாராம். மழை வரப்போகுத பத்தி எலியா ஜோம் பண்ற போது ஆண்டவர் காட்டுறாருல, அதை பத்தி ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாராம். உடனே இவங்க ரெண்டு பேர் இந்த 2 குரூப்பும் இதை ஒரு சவாலா ஏத்துக்கிட்டாங்க. இந்த மழை வந்தா நாங்க வணங்குகிற எங்க ஆண்டவரை நாங்க நிறுத்திடுறோம், மழை வந்துட்டா உங்க கடவுளை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க அறிக்கைட்டாங்களாம். அந்த சவால்ல இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ அந்த ஊர் ஜனங்க மிக தெளிவாக சவாலோடு சொன்னாங்களாம், இது மழைக்காலமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்களா, இது மழைக்காலமே கிடையாது. மழை வந்துச்சுன்னா நீங்க வணங்குற தெய்வத்தை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா ஊர் ஃபுல்லா என்ன பாரு வச்சு இந்த 7 பேர் அவங்க தெய்வத்தின் பேர்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இது மாதிரி மழை வரப்போகுது, 11ஆம் தேதி மழை வரப்போகுது. சரியா கரெக்டா 11ஆம் தேதி எதிர்பார்க்காத ஒரு பெரிய மழை அந்த ஊர்ல பெஞ்சுதான். இந்த ஒரு எதிர்பாராத சம்பவத்தை பார்த்துதான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க அன்னைக்கு அந்த ஊர்வலம் போக முடியலையாம். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஓடி யார் அந்த தெய்வம், எப்படி இருக்கிறாரு, எப்படி இருக்கும் அந்த தெய்வத்தை நாங்க பார்க்கணும், நாங்க அந்த இயேசுவ அவரு இயேசுனாக்கா அந்த அவரை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய மழைனால ஆண்டவர் வாட்ச்மேன் நீ அவர்களும் அவருடைய குரூப்பு கூட சேர்ந்து ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ப்பை உண்டாக்குனாராம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ப்பை உண்டாக்குனாராம். அமைச்சு பார்த்துக்கங்க, கொஞ்சம் யோசிங்க. ஒண்ணுமே தெரியாது வேற ஊர்ல, ஆண்டவர் அறியாத ஊர்ல போயிட்டு சவால் விட்டு பேசும்போது கர்த்தர் யார் பக்கம் நின்னாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பக்கம் தான் நின்னாரு. வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி தருகிறவர். ஆமென். திறந்த வாசல்களை அவர் உருவாக்கி தருகிறவர். நல்லா மறந்துடாதீங்க. சோ இதுல நான் என்ன பாக்குறேன்னாக்கா, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இதை செய்யும் போதெல்லாம் ஆண்டவரே இது நீங்க தான் செஞ்சீங்க நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கனவு காண்ற மாதிரியும் நம்ம நினைக்கிற மாதிரி செய்கிற தேவனே கிடையாது. நமக்காக அவரு பெரிய அற்புதங்களை இயற்கையின் மூலமாக செய்து காட்டுகிற தேவனா இருக்கிறாரு. சோ அந்த மழை வந்த உடனே அத்தனை பேரும் ஓடி போயிட்டு, ஆண்டவரே இந்த இப்படி ஒரு காரியத்தை எங்களுக்கு செஞ்சீங்களேன்னு சொல்லிட்டு அந்த 7 ஊழியக்காரர்கள் மிஷினரிகளும் ஆண்டவரை துதிச்சாங்களாம். 3வது அதிகாரம் 8வது வசனத்துல வெளிப்படுத்தல, கர்த்தர் ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுகிறார் என்றால் உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க தொழிலும் சரி, அடுத்த லெவல் போவதற்கும் செய்து அடுத்த
அடுத்த உயர்வை சம்பாதிக்கிறதுக்கு சரி, அவர் வாய்ப்பை பிரமாதமாக உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் என்னைக்குமே சாதாரண வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற தேவனே கிடையாது. அல்லேலூயா. அவர் உண்டு பண்ணுகிற, எனக்கா ஆண்டவர் இத்தனை கிருபைகள் என்று கேட்கிற அளவுக்கு தான் அவர் உண்டு பண்ணுவாரு. நம்மளுடைய கனவுகள் அல்ல, நம்மளுடைய நினைவுகள் அல்ல. ஏனால் நம்மள உருவாக்குன தேவனுக்கு எல்லா திட்டங்களும் தெரிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஆமென். ஆதியாகமம் 41வது அதிகாரம் ரொம்ப ரொம்ப எப்போதுமே எனக்கு நான் ரசித்து ருசித்து படிக்கிற அதிகாரங்கள். 41வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்துல யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டாரு, அநியாயமான குற்றங்களினால சாட்டப்பட்டாரு, காவல் கிடங்களை தள்ளப்பட்டாரு. யோசேப்பு நீதிமானு, குற்றமற்றவரு, பாவம் செய்யாதவரு, அநியாயமாக சிறையில அடைக்கப்பட்டவர், காவலில அடைக்கப்பட்டவர். பார்வோன் ராஜா தனக்கு யோசேப்பு காவல் கிடங்குல இருக்கும் போது பார்வோன் ராஜாவுக்கு ஒரு பெரிய சொப்பனம் வந்து விடுது. அந்த சொப்பனத்தை ராஜாவை கலங்க பண்ணின உடனே யோசேப்பு குறித்து கேள்விப்படுறாரு. ஓ, இவர் சொப்பனங்களை தெளிவுபடுத்துகிறவர், இவரு இப்படி ஒருத்தர் நம்மளுடைய காவல் கிடங்குல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாரு. அந்த 14வது வசனத்துல பாக்குறோம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்களிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்துல வந்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் என்னைக்குமே நமக்கு ஒரு புதிய வழிகளை உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்மள உருவாக்குவார். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கங்க. காவல் கிடங்குல இருக்கிறவரை கூப்பிட்டு ஷேவ் பண்ணி விடுறாங்க, வேற வஸ்திரங்களை தரித்து விடுறாங்க. நீ புதுசா போ, நீ புதிய லுக்கு கொடு, நீ புதிய மனிதனாக மாறுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு? யோசேப்பு கேட்காமலே இந்த காரியங்கள் செய்யப்படுகிறது. யோசேப்பு நீதிமானாக இருந்தார், குற்றமற்றவராக இருந்தார், பாவம் செய்யாதவராக இருந்தார். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் யோசேப்பை சொப்பனம் சொல்லுவதற்காக கூப்பிடுறார். 15வது வசனத்துல பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள செய்வார் என்றார். என்ன ஒரு அழகான வார்த்தைகளை பாருங்களேன். கர்த்தருடைய திட்டத்தை பாருங்க. இந்த 3 வசனத்தையும் கர்த்தருடைய திட்டம் இருக்குது, கர்த்தருடைய பிளான் இருக்குது, கர்த்தருடைய ஒவ்வொரு செய்கையும் அதுல இருக்குது. இல்லைன்னா சும்மா ஜெயில இருந்து வரவனை கூப்பிட்டு ஷேவ் பண்ணி விடுவாங்களா? எத்தனை பேரை அவுத்து விடுற போ வெளியில அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, கேட்டை திறந்து விட்டாச்சு, நீ வெளியில போய்கிட்டே இரு, அவ்வளவுதான், உனக்கும் எனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உன் நாள் இங்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒன்றும் குற்றமற்றவர், பாவம் செய்யாதவர், அவர் நீதிமானாக எண்ணப்பட்ட இந்த யோசேப்பு உள்ள போகும்போது வெளியே வரும்போது ஷேவ் பண்ணி விடுறாங்க. யோசேப்பு நினைச்சிருப்பாரு, என்னையா எனக்கு என்ன செய்கிறீங்க, எதுக்காக எனக்கு இப்படி ஷேவ் பண்ணி விட்டு புதிய வஸ்திரம் எல்லாம் எனக்கு தரித்து போடுறீங்க? யாருன்னா ஜெயில இருக்கிறவங்களுக்கு புதிய வஸ்திரம் போட்டு வெளியே அனுப்பி விடுவாங்களா? இல்ல. அதோ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுன்னு வந்தியா, அந்த ட்ரெஸ் அங்க இருக்குது பாரு, அங்க போய் போட்டுன்னு போத, அப்படி சொல்லுவாங்க. இங்க பாருங்க, கர்த்தருடைய பிளான், இதெல்லாம் கர்த்தருடைய பிளான். சோ கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை கிளீன் பண்ணிடுவார், உன்னை பசுத்தமாக்கிடுவாரு, உன்னை சூப்பரா உண்டாக்குவாரு, உனக்கு புதிய வஸ்திரங்களை போட்டு கொடுப்பாரு, புதிய முக பார்வையை கொடுப்பாரு, உனக்கு எல்லாமே புதுசா பண்ணி கொடுப்பாரு கர்த்தர். அந்த மாதிரி தேவன் தான் நம்முடைய தேவன். சோ காவல் கிடங்குல இருந்து வந்த யோசேப்பு வரவழைக்கிறாங்க. அதாவது என்றைக்கும் யோசேப்பு காவல் கிடங்குல இருந்து அந்த நாளில என்னைக்கு எந்த நாளில காவல் கிடங்குல இருந்து சிறையிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டானோ அன்னைக்கு 41 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி என்னைக்கு அவர் வெளியில வந்தாரோ அன்னைக்கு கர்த்தர் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டார். அதிகாரியாக, எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்றார். ஆண்டவர் வாய்ப்புகளை உருவாக்குகிறவர். வெளியே வந்த அந்த நாளிலே எகிப்து தேசத்துக்கு அவர் அதிகாரியாக மாறினார். சோ
கர்த்தருடைய பிளான் பாத்தீங்களா எப்படி இருக்குது? நீங்களும் நானும் பிளான் பண்ற மாதிரியே கிடையாது. நீங்களும் நானும் யோசிக்கிற மாதிரியே கிடையாது. நான் எப்பவுமே சொல்லிடுவேன், ஐயோ இது நம்ம யோசிக்கிறோம், இது நினைக்கிறோம், ஆனா இது கர்த்தருடைய சித்தமா இருக்கட்டும். இது கர்த்தர், ஏன்னா நம்ம சொல்றதுக்கு பயப்படணும் சில நேரங்களில. நான் இப்படி ஆயிடுவேன், நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். எந்த கதையும் செல்லாது. அந்த நேரத்துல எல்லா பெருமையும் தூக்கி கர்த்தர் அமுக்கி வச்சுட்டு, என் திட்டம் இதுதான், உனக்காக நான். ஆனா இந்த சூழ்நிலையில நான் யோசிப்பேன், எப்படி பாக்குறேன்னாக்கா, அவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில, அவ்வளோ துக்கங்கள் மத்தியில அவனை விற்று போட்டாங்க, குழியில போட்டாங்க, அடிச்சு போட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு அவனை துரத்தி தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு அனுப்பிட்டாங்க. அந்த வேற தேசத்துக்கு போனாலும் கர்த்தருடைய கண் அவன் மேலேயே இருந்துச்சுங்க. அவன் மேலேயே இருந்தது. என்னைக்கு அது உள்ள வந்தாரோ, அந்த சிறைச்சாலையில போட்டாங்களோ, எத்தனை வருஷங்கள் அங்க இருந்தாலும் அத்தனை வருஷங்கள் வெளியில வரும்போது அப்படிப்பட்ட ஒரு வெல்கம், அப்படிப்பட்ட ஒரு துணியெல்லாம் மாத்தி கொடுக்குறாங்க. அவனுடைய வஸ்திரத்தை, அவன் வேற வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்துல வந்தான். வேற வஸ்திரம் தரித்து எங்க போறேன், பார்வோன் எப்படி இருப்பாரு, பார்வோன் கிட்ட நான் எப்படி பேசணும், என்ன பேசணும், வித்தவுட் எனி ட்ரைனிங். ஒரு ட்ரைனிங் கூட எடுக்கல. நம்மளா இருந்தா, ஐயோ ராஜா கிட்ட எப்படி பேசணும், அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கலாமே, அதுக்கு எங்கன்னா போயிட்டு ஒரு 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 30,000 செலவு பண்ணி, 1,00,000 செலவு பண்ணி நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு போலாமே. நான் இன்டர்வியூக்கு போறேன், எதுக்கோ என்ன கூப்பிடுறாரு போல ஆண்டவர், எதுக்கோ என்ன கூப்பிடுறாரு போல ராஜான்ட்டு நம்ம அப்படிலாம் போவோம். ஆனா கர்த்தர் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் நினைத்து பார்க்காத அளவுக்கு உயர்த்துகிறவர், நினைத்து பார்க்காத அளவுக்கு உயர்த்தவர்கள். அதாவது அவரை தேடி நினைத்து பார்க்காத, நம்ம ஆசைப்படாத, அவர் செய்யும் போது எப்படி செய்வார்னாக்கா, நம்ம நினைத்து பார்க்காத, நம்ம ஆசைப்படாத, நம்ம யோசிக்காத வாய்ப்புகளை உருவாக்கி தருகிற தேவன். ஆமென். தயவு செய்து சொல்றேன், ஐயோ நம்ம நினைக்கிற நினைப்பெல்லாம் இவ்வளவுதான் கடுகளவுதான் இருக்கும். நம்ம பார்வைக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா கர்த்தர் உயர்த்துற உயர்வுகள் பாத்தீங்கன்னா வித்தியாசமான உயர்வுகளாக இருக்கும். சோ இங்க இருந்து வரும்போது அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டார். என்ன இப்பதான் நான் வந்து பேசினேன், இப்பதான் நான் அவருக்கு அந்த அவருடைய சொப்பனத்தை பத்தி சொன்னேன். ஏன்னா அவருக்குள்ள தரிசனத்தின் ஆவி அவருக்குள்ள இருந்தது. அந்த ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, நான் உம்மை தரிசிக்கிற ஆவிய என்கிட்ட இருந்து நான் விடக்கூடாது. அத்தனை வருஷங்கள் அவரு காவல் கிடங்குல இருந்தாலும், அந்த 14வது வசனத்துல சொல்லுகிற மாதிரி காவல் கிடங்குல இருந்தாலும், அன்னைக்கு வெளியே வரும்போது அவர் யோசிச்சிருக்கலாம்ல, நான் உள்ள போயிட்டு என்ன பண்ண போறேன், நான் உள்ள போயிட்டு நான் சும்மா தானே உட்கார போறேன், 4 செவருக்குள்ள என்ன போட்டுற போறாங்க, அங்க இருக்கிறவங்களை நான் பார்க்க போறேன், வேற என்ன பண்ண போறேன், நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்லையா. நான் கேட்கிறேன், அந்த சிறைச்சாலையில அவர் தரிசனத்தை விட்டாரா? அந்த இடத்துல அவர் தரிசனத்தை விட்டாரா? அந்த அந்த சிறைச்சாலை கஷ்டமான வேலைகளை செய்யும் போது அவருடைய தரிசனத்தை விட்டாரா? கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தோம், நம்ம தரிசனங்களை விட்டுடுறோமே. அப்போ கர்த்தர் எப்படி எனக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவாரு? யோசிக்கலாமா? நம்ம கண்டிப்பா யோசிங்க. எத்தனை முறைகள் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள்ல, நான் உனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு இந்த பாதி வரங்களை நான் கொடுத்திருக்கிறேன், நீ எடுத்து உபயோகப்படுத்த. நீ சிறைச்சாலையில இருந்தா கூட உன்னை ஆண்டவர் வெளியே கூப்பிட்டு யாருக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாரு? ராஜாவுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாரு. ஒரு ராஜாக்கே புத்தி சொல்ல, ஒரு ராஜாக்கே கருத்து சொல்ல, ஒரு ராஜாக்கு அவருடைய தரிசனத்தை எடுத்து சொல்ல கர்த்தர் வாய்ப்புகளை திறந்து கொடுக்கிறார். என்ன ஒரு ஒரு கர்த்தருடைய பிளான் நினைச்சு பாருங்க. இதுல கர்த்தருடைய அவர் நமக்காக வைத்திருக்கிற அதிசயங்களை நினைச்சு பாருங்க. அவர் தரிசனத்தை விடல. எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு தரிசனத்தை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம தரிசனத்தை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன். அந்த தரிசனமே எனக்கு இல்லையா ஆண்டவரே? முன்னெல்லாம் நான் நல்லா ஜெபிக்கிற தரிசனம் எனக்கு இருந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்டுதானே நான் செய்வேன். ஆண்டவர்கிட்ட கேட்காம நான் இஷ்டத்துக்கு செஞ்சு கொண்டிருக்கிற தரிசனங்களை நான் விட்டுட்டேனே. யோசித்து பார்க்கலாமா? இந்த அநேக நேரங்களில இன்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு நம்ம விலகி அவர் வச்சிருக்கிற திட்டத்தை நான் மறந்துட்டு இருக்கிறேனே. அரண்மனைக்கே அதிகாரி, 40வது வசனத்துல பார்க்கலாம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். எதுக்கு? அரண்மனைக்கு அதிகாரி. என் தோட்டத்துக்கு அதிகாரி இல்ல, என் கிச்சனுக்கு அதிகாரி இல்ல, என்னுடைய ரூம்ஸ்க்கு அதிகாரி இல்ல, என்னுடைய ஆபீஸ்க்கு நீ அதிகாரி இல்ல, நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய்.
கத்தர் வைக்கிற திட்டம் அப்படித்தான் இருக்கும். நான் நம்பதான். அப்போ நானு யோசேப்பு மேல நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னாக்கா யோசேப்பு தனக்குள்ள இருந்த அந்த வாழ்க்கைய, அந்த ஜெப வாழ்க்கைய, கத்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கைய, தரிசனத்தோடு வாழ்கிற வாழ்க்கைய விடவே இல்லைங்க. விடவே இல்லை. அன்னைக்கு தரிசனம் காட்டுவாரு. இப்பெல்லாம் எனக்கு ஆண்டவர் காட்டுறதே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க இத? அன்னைக்கெல்லாம் நான் இப்படிதான் இருப்பேன், அன்னைக்கெல்லாம் நான் இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன், அன்னைக்கெல்லாம் நான் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அன்னைக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திடுவாரு, அன்னைக்கெல்லாம் கர்த்தர் சொல்லிடுவாரு, எஸ் நீ போ, எஸ் நீ போகாத, நீ போகாத, நீ வேண்டாம், இது உனக்கு கிடையாது, இது உனக்கு இல்லைன்னு அன்னைக்கெல்லாம் எனக்கு கர்த்தர் பேசுவாரு. இன்னைக்கு எனக்கு பேசுறதில்ல. எத்தனை பேர் சொல்றீங்க? பிரியமானவர்களே, நல்லா யோசிக்கங்க. எங்க தாண்டி போனாலும் ஆண்டவரை தாண்டி போகவே முடியாது. எங்க கால எடுத்து வச்சு நம்ம குழியில காலை வச்சாலும் ஆண்டவரை தாண்டி நீங்க போவே முடியாதுங்க, ஜெயிக்கவே முடியாது. இந்த இடத்துல நான் உணர்ற காரியம் என்னன்னாக்கா, யோசேப்பின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் எனக்கும் அவர் உயர்வை வைத்திருக்கிறாரு, எனக்கும் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆனா மேக் ஷூர் நானு என்னுடைய தரிசனத்தையோ, என்னுடைய ஜெப வாழ்க்கையோ, என்னுடைய வேத வாசிப்பையோ, என்னுடைய ஊழியத்தையோ நான் விட்டு கொடுக்காமல் இருக்கணும். அவன் அந்த விட்டு கொடுக்காமல் இருக்கும் போதுதான் கர்த்தர் எனக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாரு. எங்க இருந்த ஆளுங்க, எந்த குழியில யாரும் பார்க்கல, யாரு ஜோசப், யாரு யோசேப்பு தெரியாது, எந்த யோசேப்பும் எனக்கு தெரியாது. அந்த யோசேப்பு அவன் கிடக்குறான், அவன் பாட்டு ஜோம் பண்ணிட்டு கிடப்பான். அப்படி சொன்ன யோசேப்ப இன்னைக்கு ராஜா முன்னாடி கொண்டு வந்து அதே நாளுல. ஆனா நான் சொல்றேன், இந்த இடத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிறோம்னாக்கா பாக்குறதுக்கு பெரிய லாங் டேஸா இருக்கலாம். 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா. ஆனா எல்லாரு கண்ணு முன்னாடியும் ஒரு திறந்த வாசலை திறந்து கொடுப்பாரு பாருங்க, ஒரு உயர்வை. யாராலையும் அதை அடைக்க முடியாது. ஆனா நான் சொல்றேன், யோசேப்பை போல தரிசனம் உள்ளவர்களா இருந்தாதான் இது நடக்கும். யோசேப்பை போல தரிசனம் உள்ளவர்களா இல்லைனாக்கா இது நடக்காது, எதுவும் நடக்காது. அது உன் கனவு கனவாவே போயிடும், உன் நினைவாவே போயிடும், உன் பேச்சாகவே போயிடும். சோ கர்த்தர் இந்த செயல்களை செய்யணும்னாக்கா, ஆண்டவரே நீ செய்ய வல்லவர். ஆண்டவருக்கு எத்தனை பேர் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் உயர்த்துக்கிறத நான் பார்த்துட்டே இருந்திருக்கிறேன். அவங்களுடைய உயர்வுகள்லாம் அதிசயமா இருக்கும். நினைக்காததான் செய்வாரு. இதை நான் படிக்கும் போது என்னுடைய நாட்களை பின்னாடி திரும்பி பார்த்தேன். ஆண்டவரே இது எனக்கா ஒரு கண்ட்ரிக்கும் நான் போய் காலை வைக்கும் போது எனக்கு போய் சேரிங்க, இத எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட் சிம்பிளி ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்த ஆள் ஆண்டவரே. நான் பெரிய ஸ்கூல்ல எல்லாம் நான் படிக்கல சுவாமி. ஆண்டவரே சின்ன ஸ்கூல்ல படிச்சுட்டு எனக்கு ஏதோ தெரியும், எனக்கா இந்த வாய்ப்புகளை கொடுக்குறீங்க. என்னோட நல்லா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் பேசினா நல்லா இருக்குமே, அவங்க பேசினா நல்லா இருக்குமே. கர்த்தர் சொன்னாரு, நீதான் பேசணும், நீ பேசு. உன் தரிசனத்தை விடாத. இன்னைக்கு வரைக்கும் என் தரிசனத்தை நான் விடாம இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்னன்னாக்கா, ஆண்டவரே நீர் கொடுத்த வரங்கள், நீர் கொடுத்த தரிசனங்களை நான் என்னைக்குமே இழக்க மாட்டேன். என்னைக்கும் இது என்னை விட்டு போகவே போகாது. எஸ் சுவாமி. பிரியமானவர்களே, கண்டிப்பா யோசிக்குங்க, கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று. ராஜாவுடைய அதாவது 2வது பாத்தீங்கன்னாக்கா அரண்மனைக்கு அதிகாரி. 3வது காரியம் 42வது வசனத்துல தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி ஒரு ரதத்துல எப்படி போவாங்க, அங்க இருக்கிறவங்களா தொங்கிக்கிட்டு போவாங்க, இல்ல சக்கரத்தின் மேல அப்படியே அந்த தொங்கிக்கிட்டு போவாங்க, சைட்ல தொங்கிக்கிட்டு போவாங்க, எங்கன்னா ஒரு மூலையில அந்த ரதத்துல நான் உட்காந்துட்டு போவாங்க. ரதத்தின் மேல இவனுக்காக வைத்திருக்கப்பட்டிருந்த 2வது ரதம் அது. அந்த ரதத்தின் மேல ஏத்திட்டு போறாங்களாம். பிரியமானவர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு. ஆண்டவர் செய்ய நினைச்சா அவர் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. நான் எப்பவுமே நிறைய முறை இந்த சாட்சியில சொல்லியிருக்கிறேன். நான் US போனப்போ ஒரு பெரிய ஹோட்டல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி நிற்கும் போது எனக்கு கூப்பிட வராங்க அந்த ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு. அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் பிரசிடென்ட் ஒபாமா வராரு. அப்போ நான் போறேன், வெளியே வர என்ன ஒரு 10 பேர் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா ஏசியால இருந்து ஃபர்ஸ்ட் லேடி நான் போயிருக்கிறேன். அங்க போய் நிக்கிறேன்,
ஒரு பெரிய ரதம் நிக்குது, ஒயிட் ஹார்ஸ், வெள்ளை குதிரை. நான் அப்படி பார்த்ததே இல்லை. கொழு கொழுன்னு அது அமெரிக்கா குதிரையாச்சு, எப்படி இருக்கும் பின்ன, நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. அந்த ரதத்துல ஏறி உட்காந்துக்கிற என் பக்கத்துல ஒரு பெரிய லீடருடைய பிஷப்புடைய வைஃப் என் பக்கத்துல. 2 பேரும் போறோம். 2 சைட்ல பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ மியூசிக் எல்லாம் வாசித்துக்கிட்டு அந்த ரதத்துல கூட்டின்னு போகும்போது யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்ல. ஒரு ராஜாவுடைய ரதத்துல அவரு கர்த்தர் நினைச்ச இப்படிதான் செய்வார். ஹலோ, உன் குட்டி குட்டி மூளையில குட்டி குட்டியா யோசித்துக்கின்னு, குட்டி குட்டியா உட்காந்துக்கிட்டு, குட்டி குட்டியா பேசிக்கிட்டு, குட்டி குட்டியா அப்படியே நீயே அதை உடைச்சிக்கிட்டு, அதை 10 ஆக்கலாமா, 4 ஆக்கலாமா, இந்த ஆசீர்வாதத்தை 8 ஆக்கலாமா, இந்த ஆசீர்வாதம் 16 ஆக்கலாமா. ஸ்டாப் இட். நிறுத்திக்கோ, நிறுத்திக்கோ. கர்த்தருடைய கரத்துல தரிசனத்தோடு யோசேப்பை போல வாழ்ந்துப்பாரு. தரிசனத்தோடு வாழ்ந்துப்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். இதுதான் ஈஸி. ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டாரு ஆண்டவர், அதையே நாங்க வெட்டி 4 போட்டுக்கிறோம், அதே வெட்டி நாங்க 8 போட்டுக்கிறோம், அதே வெட்டி நாங்க 16 போட்டுக்கிறோம் ஆண்டவர், அதையே நாங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம், அதே ஒரு கெத்து வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துடுறோம் ஆண்டவரே. நிறுத்துங்க, நிறுத்துங்க. கர்த்தருடைய ஒரு உண்மையான ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியணும்னாக்கா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள தரிசனத்தோடு வாழ்ந்து பாருங்க. தரிசனத்தோடு வாழ்வது ரொம்ப கடினம். சாத்தான் ஒருத்தர் இருக்கிறான்ல, எதுக்கு இருக்கிறான்? அப்படியே உன்னை வளைச்சு வளைச்சு கொண்டு போவான். வளைச்சு வளைச்சு வேற வழியில கொண்டு போய் தரிசனத்தை எழுந்துட்டு எங்கேயோ போய் நிப்பாரு அந்த இடத்துல. ஐயோ, நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே என்னுடைய நாட்களை. யோசேப்பு எந்த இடத்துலயுமே குழியில போட்ட போதும் தரிசனத்தை இழக்கல, காவல் கிடங்களுக்கு போட்ட போதும் தரிசனத்தை இழக்கல, அங்க போய் அவனை பல கேள்விகளை கேட்ட போதும் தரிசனத்தை இழக்கல. என் தேவன் என்னை எங்க போட்டாலும், எங்க வச்சாலும், எந்த இடத்துல இருந்தாலும் என் தரிசனத்தை நான் விடமாட்டேன், கர்த்தருக்காக நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல வாங்கி கொள்றாரு அவருடைய அதிகாரத்தை, அவருடைய மகத்துவத்தை வாங்கி கொள்றாரு. அவர் எங்க அதுல கொண்டு 2ஆம் ரதத்துல வைத்து கொண்டு போறாங்க. அனுபவிங்க, அனுபவிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இப்படிதான் அனுபவிக்கணும். யாருமே பார்க்க முடியாது, யாருமே சொல்ல முடியாது. நான்லாம் இப்பெல்லாம் இந்த கதை, இந்த டெஸ்ட் மணியெல்லாம் நான் எடுத்து சொல்லும் போது எல்லாரும் என்ன அப்படியே ஒரு லுக்கு பார்ப்பாங்க. இது ஒண்ணுமே தெரியலையே இவங்களை பார்த்தா, இப்படிலாம் இதெல்லாம அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ரெக்கார்ட்ஸே இருக்குது அங்க. சோ அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவார்? ரெக்கார்ட் பிரேக் பண்ண வைப்பார் ஆண்டவர் நம்மள. அதான் கர்த்தர், ரெக்கார்ட் பிரேக் பண்ண வைப்பார். சோ நம்மளை தேடி வந்த வாய்ப்புகளை என்னைக்குமே இழக்காதீங்க. நம்மை தேடி வாய்ப்புகள் கர்த்தர் உருவாக்கி தருவார். நம்மளை தேடி வர வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி தருவார். அதான் கர்த்தர். நீயே போய் உருவாக்கிக்காத. ஏன்னா உன் மூளை என்ன மூளை? நம்மளுடைய மூளை குருவி மூளை, குட்டி மூளை. என்ன இவ்வளோண்டு மூளையை வச்சுக்கின்னு உலகத்தையே கையில வச்சுருக்கிற மாதிரி பண்ணினுப்போம். புரியுதா? ஆனா இங்க நான் சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன், யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்து நான் சொல்றேன், நம்மை தேடி வாய்ப்புகளை கர்த்தர் நமக்காகவே உருவாக்குவார். நமக்காகவே. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சுங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஆனா உனக்காகவே திருப்பி கர்த்தர் வாய்ப்பை உருவாக்குவார். அதான் கர்த்தர், அதான் கர்த்தர். எனக்கு ஒருத்தவங்க தெரியும். அவங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட் தான் லாஸ்ட், 12 கிடையாது. என்ன 11th ஸ்டாண்டர்டோட லாஸ்டா இருக்கும். அந்த 11th அவங்களால பாஸ் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஜஸ்ட் 1 சப்ஜெக்ட்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. அப்போ திடீர்னு ஒரு ரூல் வருது, அந்த சப்ஜெக்ட் எழுதிட்டு 11th படிக்கிறவங்க நேரா 12th போயிடலாம், 11th 12th புதுசா ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் 11th 12th வருது. கர்த்தர் உருவாக்குனாரா? உங்களுக்காகவே உருவாக்குனாரா? அதை முடிச்சுட்டு அவங்க காலேஜ் போய் படிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட உனக்காக உன் பேர்ல கர்த்தர் திட்டங்களை உருவாக்கி தருவார், வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். அது இல்லாம நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். சோ ரட்சிப்பு நம்மளை தேடி வந்தது, இயேசு நம்மளை தேடி வந்தாரு. சோ நம்முடைய முயற்சினால தேடி கண்டுபிடிப்பதை காட்டிலும் நம்மளை தேடி வந்த வாய்ப்புகள் தான் நம்மை அண்ணாந்து பார்க்க வைக்குமா. நம்மளை தேடி வந்த வாய்ப்புகள் தான். உனக்கா இப்படி வாய்ப்புகள்? உனக்கா இப்படி நம்ம கிருபாவை எடுத்துக்கங்க. எப்படி வந்தாங்க இங்க? இன்னைக்கு 10th முடிச்சுட்டு 12th போயின்னுக்குறாங்க.
நினைச்சு பார்க்க முடியாது. அவங்க வாழ்க்கையிலே நினைச்சிருக்க மாட்டாங்க, நான் இப்படி எல்லாம் படிப்பேன், இப்படி எல்லாம் போவேன். 2 பிள்ளைங்க காலேஜ் முடிச்சிட்டாங்க. இந்த நடுவுல இவங்க தாயா இருந்துகிட்டு 10th அந்த 8th முடிச்சு 10th முடிச்சு இப்ப 12th போயின்னுக்குறாங்க. சோ இது கர்த்தர் செய்றார், வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் உனக்காகவே. ஏன் கவர்மெண்ட்ல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு? சும்மா சாதாரண ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தவங்கள கவர்மெண்ட்ல கொண்டு போய் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாரு. நம்ம எதிர்க்கவே இருக்கிறாங்க. கர்த்தருடைய தரிசனத்தை விடாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறத விடாதீங்க. அவர் என்னைக்கு நேசித்தாரோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை நேசித்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவர் மாறல, நீங்க தான் மாறுறீங்க. நம்ம தான் மாறுறோம். அவர் நேசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவர் நம்மள லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. நம்ம கிட்ட எல்லாமே அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. உன் பேர்ல நான் இத்தனை வச்சிருக்கிறேன், நான் இப்படி வச்சிருக்கிறேன், நீ ஏன் உன்னை கெடுத்துக்கிற? சோ நம்முடைய முயற்சினால தேடி கண்டுபிடிக்கிறத காட்டிலும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை ஜனங்களே பார்த்து நம்மள அண்ணாந்து பார்க்க வைப்பாரு ஆண்டவர். சோ உங்களை குறித்து ஒரு உன்னதமான நோக்கத்தை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். தேவன் நம்மள முன்குறித்து வைத்திருக்கிறார். எரேமியா 1:5 எல்லாருக்குமே தெரியும். அதுல சொல்லுது, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். உன்னை தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாகவே இப்படி ஒரு சாரா ஏப்ரஹாம் வரணும், இப்படி ஒரு ஏப்ரஹாம் வரணும், இப்படி ஒரு சாரா வரணும்னு சொல்லிட்டு தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அறிந்தேன். சோ நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அங்க என்ன கேட்கறாங்க? உங்க லுக்க பாக்குறாங்க, உங்களுடைய பயோ பாக்குறாங்க, உங்களுடைய பேச்சு திறமைகளை பாக்குறாங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ பாக்குறாங்க, அதுக்கப்புறம் செலக்ட் பண்றாங்க. கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் எப்படின்னாக்கா, நம்ம முன்குறித்த தேவன். நம்ம ஒரு திட்டத்தோடு தாயின் வயிற்றுல நீ உருவாகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை அறிந்தேன். ஆமென். தாயின் வயிற்றுல நீ உருவாகிறதுக்கு முன்னாடி அறிந்தேன். சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் we waste our time. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்துல நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னாக்கா, தாயின் வயிற்றில உருவாகத்துக்கு முன்னே என்னை அறிந்து கொண்ட தேவன் இவர். எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்த தேவனா இருக்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை அறிந்த தேவன் சொல்லும் போது அவருக்கு எல்லாமே தெரியும். சோ அவருக்கு எல்லாம் தெரியும்ன்றத நமக்கு தெரியணும். அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருடைய கரத்துல அப்படி கிடையாது. நம்மளை செலக்ட் பண்ணி, நம்மளை உருவாக்கி, நம்மளை எல்லாத்தையும் நமக்கு ரெடியா, இந்த டைம்ல இது உனக்கு நடக்கும், இந்த டைம்ல இது உனக்கு நடக்கும், இந்த டைம்ல உன்னை எல்லாரும் அண்ணாந்து பார்க்க வைப்பாங்க. அப்படி குறிச்சு வச்சிருக்கிறார் கர்த்தர். சோ கர்த்தரிடம் முன் குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? கர்த்தரிடத்துல எனக்காக முன் குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரிடத்துல எனக்காக முன் குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் எனக்காக முன் குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது. சோ கர்த்தரிடத்துல போனீங்கன்னாக்கா, அவர்கிட்ட நோ ரெக்கமெண்டேஷன், நோ கீஸ். உந்த கீய உன்னை நம்பி தர உன் அதிகாரி சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் அந்த கீயை உன்கிட்ட கொடுத்தாதான் அந்த திறந்த வாசல் உனக்காக திறக்கப்படும். வாய்ப்புகளை இழக்காத. உனக்காக கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை இழக்காக, உன்னை தேடி வர வாய்ப்புகளை இழக்காத. கர்த்தர் எதையோ உன் காதுல போட்டுட்டே இருக்கிறாரு. சம்திங் கர்த்தர் உன் காதுல நீ நினைச்சு பார்க்காதத உன் காதுல போட்டுட்டே இருக்கிறான்னா, கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. அதற்காக உன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உனக்கு எதையோ செய்யணும்னு பாக்குறாரு. கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா உன்னை மூழ்கி ஏற்றி தூக்கி தப்பி போட்டு உன்னை உருவாக்கி, ஏய் உனக்கு இதுதான் வேணும், நீ இதுல போ அப்படின்னு சொல்லி நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. அவர்கிட்ட நோ ரெக்கமெண்டேஷன்ஸ், அவர்கிட்ட தேவையில்லை. இவைகள் எல்லாமே நமக்கு ஆண்டவர் கதவை திறந்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யோசேப்புக்கு வாசல் திறந்தது, வாழ்வதற்கு வாசல் திறந்தது, உயர்வதற்கு வாசல் திறந்தது, அதிகாரியாக மாறுவதற்கு வாசல் திறந்தது. யோசேப்பு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாசல் திறந்தது. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பாருங்களேன், யோசேப்புக்கு எத்தனை வாசலை திறந்து கொடுத்திருக்கிறாரு. யோசேப்புக்கு திறந்த வாசல் வாழ்வதற்காக ஒரு வாசல் ஆண்டவர் திறக்கிறாரு, உயர்வதற்காக ஒரு வாசல், அதிகாரியாக ஆவதற்காக ஒரு வாசல், அதாவது மறுவாழ்வு தருவதற்காக, மாற்றுவதற்காக ஒரு வாசல், ஜெயிக்கிறதற்காக ஒரு வாசல். கர்த்தர் நல்லவரா இல்லையா? ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னைக்குமே இந்த லோவா இருக்கிற
எனக்கு முடியவே முடியாது. எங்க வீட்டுல வாய்ப்பே கிடையாது. எங்க வீட்டுல ஃபீஸ் கட்ட வாய்ப்பு கிடையாது. எங்க வீட்டுல படிக்க வைக்க வாய்ப்பு கிடையாது. நான் உயர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வாய்ப்பு உண்டு. உனக்கு வாய்ப்பு உண்டு. எதுவுமே எனக்கு இல்லைனாக்கா, இன்னைக்கு நீ சிந்துற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் இத்தனை சாட்சிகளை பேசிட்டு நிக்கிறேனாக்கா, அந்த வாலிப வயசுல தனிப்பட்ட ஜபங்கள் நிறைய செய்வேன். நான் பெருமைக்கு சொல்லக்கூடாது. தனிப்பட்ட ஜபங்களை அதிகமா முழங்கால் போட்டு ஆண்டவர்ட்ட அழுது 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 ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என்னை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. என்னை கொண்டு போய் இத படி, இத காட்டு, இதெல்லாம் சொல்லுவதுக்கு எனக்கு யாரும் கிடையாது. ஆண்டவரே, எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணணும்ட்டு. இதான் என் ஜபமா இருந்தது. இந்த ஜபத்தை தான் கர்த்தர் கேட்டார். இந்த ஜபத்தை கேட்டுதான் உலகம் ஃபுல்லா சுத்த வச்சாரு என்ன. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆண்டவரை நேசிக்கிறானாக்கா தரிசனத்தை விட்டுறாத. உன் பிரச்சனையே என்ன தெரியுமா? நீ ஆண்டவருக்குள்ள வரியா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா, அவ்வளவுதான் மறந்துடுற. அந்த தரிசனத்தை விட்டுற. இனி நான் தான் ராஜா, இனி நான் தான் ராணி, நான் என்ன வேணா பண்ணிப்பேன், நான் எப்படி வேணா இருந்துப்பேன். ஓ, நான் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் கேட்கிறேன்னு சொல்லிட்டு நீ அங்கதான் ட்ராக்க மாறி போயிட்டு, ஆண்டவர் திட்டத்துல உன்னை கொண்டு போயிட்டே இருக்கும் போது நீ ட்ராக்க மாறி போயிட்டு ஆண்டவர்கிட்ட உன்னை கேட்கிற பத்தியா? வேண்டாததை கேட்டு வேண்டாத தலைவலியை வாங்கிக்குவேன். நல்லா கவனிச்சுக்கோ. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில பேசுறாருனாக்கா, ஆண்டவர் இதை யாருக்கோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என் கூட பேசினாரு. எனக்கு இன்றைக்கும் நான் சொல்லுவேன், திறந்த வாசல கர்த்தர் எனக்கு இன்னுக்கும் வச்சிட்டு இருக்கிறாரு. அவர் செய்ய மறக்கவே மாட்டாரு. சோ பிரியமானவர்களே, என்ன குற்றச்சாட்டுகள் வரட்டும், எப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் வரட்டும், ஆண்டவர் எப்படி என்னன்னா நம்மள ஒண்ணு இல்லாம தள்ளி தள்ளி போட்டு நம்மள குப்பையாக்கட்டும். நம்மளை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு முழங்கால் இருக்குது பாருங்க, விட்டுறாதீங்க. ஒரு முழங்கால் விட்டுறாதீங்க. அந்த 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 அன்னைக்கு எப்படி இருந்தீங்க? அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட போய் எப்படி இருந்தீங்க? அதே எனக்கு இன்னைக்கு நான் 16 வயசுல ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். எப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நான் பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் என் ஸ்டைல மாத்திக்கல. ஐயோ, எனக்கு முட்டி வலி, வயசாயிடுச்சு, என்னால நடக்க முடியாது. சில நேரங்களில் ஜபம் முடிச்சுட்டு வரும்போது இப்படி குடிஞ்சுக்கிட்டே வருவேன். என்னால் நிக்க கூட முடியாது. அப்படி குடிஞ்சுக்கிட்டே நடந்துட்டு வருவேன். அது கொஞ்ச நேரம் ஆகும் அது ரிலாக்ஸ் பண்றதுக்கு. உன் தரிசனத்தை இழக்காத. பிரச்சனை வந்தா மட்டும் முழங்கால் போடாத. உன்னுடைய டே டு டே லைஃப், எவ்ரிடே பிராக்டிஸ மாத்திக்கொள்ள. ஆண்டவர் யோசேப்பை இந்த அளவுக்கு உயர்த்துவதற்கு, நினைச்சு பார்க்காத உயர்வுகளை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 39வது அதிகாரம் என்ன மாதிரி வசனங்க. இன்னைக்கு காலையில என்ன அப்படியே நொறுக்கி போட்டுச்சு. நான் காலையில எழுந்துச்சு சமைச்சிட்டு இருந்தேன். சப்பாத்தி எல்லாம் செஞ்சுக்கிட்டு, சாப்பாடுலாம் செஞ்சு புஷ்பமாட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? புஷ்பமா, இப்போ எல்லாம் சமைச்செல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ வரவங்களுக்காக போய் சமைக்க போறேன். அப்படின்னு என்ன, ஆவிக்குரிய ஆகாரத்தை நான் கொடுக்கணும், அந்த ஆகாரத்துக்காக நான் போறேன் சொன்னா இல்லையா புஷ்பமா? நான் அந்த ஆகாரத்தை நான் போய் செய்ய போறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு உட்கார்ந்த. ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாரு. ஏன் கர்த்தர் யோசேப்புக்கு இந்த உயர்வை கொடுத்தாரு? எதுக்காக கொடுத்தாரு? 3வது வசனம். நான் 2வது வசனம், 1, 2, 3 வாசித்துகளா? நான் 2வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? ஆமா, பஸ் அப்படியே இடிக்க வந்துச்சு, நான் இப்படி ஓரமா போயிட்டேன். அதனால அப்படியே போயிட்டேன், இப்படி வந்துட்டேன் நான். அதான் கர்த்தர் உன் கூட இருக்கிறத. கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னா உன்னை அதிகாரி ஆகட்டும். கர்த்தர் உன் கூட இருக்கிறான்னா உன்னை மற்றவங்க அண்ணாந்து பாக்குற அளவுக்கு வைப்பார். அதான் கர்த்தர். அந்த கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா? ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கும் போது, ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரும் போது, அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே சிங்க் ஆயிக்க கூடாது. எப்பவுமே நான் இப்படிதான் இருக்கேன், இப்ப ஆளுக்கு ஏத்த மாதிரிலாம் ஜாலரை போடாத. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜாடிக்கு ஏத்த மூடியா இருக்காத யாரு கூடயும். ஆண்டவரே, நான் இப்படிதான், இந்த மாதிரி வாழ்க்கை தான் நான் வாழ்வேன், நான் இப்படிதான் போவேன், இதுதான் என் ஜப வாழ்க்கை. என் பிரேயர் லைஃபை தடுக்கிற மாதிரி எது வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது என்னால தாங்க முடியாது. ஏன்னா எனக்கு தேவை, என் பைபிளும் என்னுடைய ஜபமும் எனக்கு தேவை. நீ என் ஜபத்தை விட்டு பாரு, பைபிளை விட்டு பாரு, எங்க கொண்டு போய் கர்த்தர் உழ வைப்பாருன்னு பாரு.
நான் நிச்சயமா சொல்லுவேன். ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய உயர்வு ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார்னா, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா. காரிய சித்தி உள்ளவனானானுங்க. அவனுக்கு அங்க போயிட்டு புக்கு படிக்கவோ, லைப்ரரி நோண்டவோ, வாட்ஸ்அப் நோண்டவோ, கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணவோ அங்க இடம் கிடையாது. அந்த காவல் கடங்கல சிறைச்சாலையில அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? யாராவது ஒரு கேள்வி கேட்டா, ஜஸ்ட் a minute, எனக்கு ஒரு டைம் கொடுங்க, ஐ வில் கோ பேக் அண்ட் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்றோம்ல. என்னத்துக்கு? எதுக்குனாக்கா கூகுள்ல போய் சர்ச் பண்றது. பெரிய பெரிய தாட் பூட்டுன்னு போயிட்டு ஒரு பதில் சொல்லணும்ல, அங்க போயிட்டு நிக்கணும்ல. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அவனுடைய ஐடியாவை கொண்டு வந்து அங்க போய் நம்ம வாமிட் பண்றோம். கர்த்தர் அப்படி கிடையாது. யோசேப்பு அப்படி கிடையாது. காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆமென். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் என்னை பார்த்து சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். கர்த்தர் இந்த சாராவோடு இருந்தார் சொல்லணும்ட்டு நான் ஆசைப்படுறேன். நல்லா கேட்டுங்க. அடுத்த வசனம் பாருங்க, 3வது வசனம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. போதுமா? அண்ணாந்து பார்த்து வைக்கிற தெய்வன், அண்ணாந்து பார்க்க வைக்கிற தெய்வன். எத்தனை பேரு நான் கேட்கிறேன், யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் யோர் பிரசன்ட் பிளெஸிங்ஸ்? கேக்குதா? இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதத்துல எத்தனை பேர் நீங்க அப்படியே போதும் பாஸ்டர், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட்? எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் மை பிரசன்ட் பிளெஸிங்ஸ்? ஆர் இன்னும் வேணுமா? எனக்கு எது சொல்றீங்க? இன்னும் வேணுமா? இது ஒரு டாட். அடுத்த பெரிய டாட் எனக்கு இருக்குது. அடுத்த கட்டத்து லெவலுக்கு எனக்கு உயர்த்தி கொண்டு போவாரு. இது உன் பார்வைக்கு சின்ன துளியா காட்டியிருக்கிறாரு. ஏய், உன்னை இந்த அளவுக்கு என்னால உயர்த்த முடியும், ஆனா நீ இந்த அளவுக்கே தக்கான ஆடுறனாக்கா உன்னை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு டைம் ஆயிடுமே. ஹலோ, கர்த்தர் யார்கிட்ட பேசுறாரு? இந்த ஒரு குட்டியா ஒரு உயர்வு கொடுத்ததுக்கே நீ இப்படி ஆடுறிய. சின்ன உயர்வு தானே இது. என்ன, ஒரு செயின் போட்டிருந்தா 2 செயின் போட்டுங்கிற, ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா இப்ப 10 ட்ரெஸ் போடுற, ஒரு ஷூ போட்டிருந்தா ஒரு 4 ஷூ போடுற, கொஞ்சம் படிச்சிருந்த மேல இன்னும் கொஞ்சம் படிக்குது. இவ்வளவுதானே உனக்கு நான் காட்டினேன். அதுக்கே தக்கான்னு ஆடுறிய. நான் தான் உலகத்துல கிரேட், என்ன மாதிரி பத்தியா யாரும் கிடையாதுன்னு சொல்லி காட்டுறிய. இன்னும் அடுத்த லெவல் ஆசீர்வாதத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ள போற? கர்த்தர் அதை கேட்கிறாரு, உங்ககிட்ட தான் கேட்கிறாரு. அடுத்த லெவல் ஆசீர்வாதம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க எதை கொடுத்தாலும் சந்தோஷம், எதை கொடுத்தாலும் ஆண்டவரே. ஏன்னா நீங்க சும்மா கொடுக்க மாட்டீங்க. எப்படி குடிப்பீங்க? பிரம்மாண்டமா கொடுப்பீங்க ஆண்டவரே. அந்த மாதிரி லெவல்ல நம்மளுடைய மைண்ட் செட்டை வைக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சோ கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 2வது வசனம் 3வது வசனம் பார்த்தோம். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். தேவன் அவன் கூட இருந்தாலே போதும். ஜெபத்திற்கு வாசல் திறக்கப்படும், ஜெயத்திற்கு வாசல் திறக்கப்படும். கர்த்தர் நம்ம கூட இருந்தாலே போதும். ஆமென். நீ எந்த அளவுக்கு ஜெயம் பண்றியோ அந்த அளவுக்கு உயர்வு. எந்த அளவுக்கு தரிசனத்தோடு நீ வாழ்றியோ அந்த அளவுக்கு கர்த்தர் மற்றவங்களுடைய வாழ்க்கையில உன்னை தரிசனத்தை காண அவங்களுக்காக உன்னை வைப்பார். ஆமென். கர்த்தர் எப்போதுமே நமக்கு தெரியாத புரியாத ஒன்றை செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புறதுக்காக, உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புறாருனாக்கா உங்களுக்காக அந்த இடத்துல வாய்ப்புகளை உருவாக்குகிறவர். சோ குழியில போட்டப்போ யோசேப்பு நினைக்கல போட்டாங்க குழியில, ஏதோ உயிர் தப்பிச்சு போனா போதும்னு சொல்லிட்டு யோசேப்பு நினைக்கிறாரு. யோசேப்பு நினைச்சாரா நான் எகிப்துக்கே அதிகாரி ஆக போறேன்ட்டு? யோசேப்பு நினைச்சாரா நான் ரதத்துல போக போறேன்னு? யோசேப்பு நினைச்சாரா அரண்மனைக்கே நான் அதிகாரி ஆக போறேன்ட்டு? இல்லையே. ஆனா கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புவதற்கு முன்பாக உங்களோடு கூட சேர்ந்து வாய்ப்புகள் அனுப்புகிறாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? எத்தனை நம்புறீங்களோ ஆமேன் சொல்லுங்க. உங்க கூட சேர்ந்து வாய்ப்புகள் அனுப்புகிறாரு. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்க போற திசை ஒன்றா இருக்கும், அதே நீங்க போற திசை வேற ஒரு திசையா இருக்கும். அதே திசையில உங்க வாய்ப்புகளையும் அனுப்புவார். மறக்காதீங்க. ஏன்னாக்கா உங்களை அனுப்புகிறவன் நான் அல்லவா?
ஆண்டவர் சொல்றாருல்ல, உங்களை அனுப்புகிறவன் நான் அல்லவா. கர்த்தர் ஒண்ணு செய்யும் போது அந்த இடத்துல, அந்த நீங்க போற இடத்துல, அந்த கம்பெனில, உங்களுடைய காலேஜ்லயா, நீங்க போற பிசினஸ்லயோ, அந்த இடத்துல உங்களால நிறைய ஆர்டர்ஸ வர வைப்பார். இவ்வளவு நாள் ஓடாம இருந்துச்சு, இவங்க வந்தவொடனே நல்லா ஓடுது. இவ்வளவு நாள் சரியா செய்ய முடியல பிசினஸ், இப்ப நல்லா போகுது. இவ்வளவு நாள் நல்லாவே இல்லை, இப்ப நல்லா இருக்குது. உங்க மேல ஒரு தனி அஃபெக்ஷன், ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு அந்த கம்பெனிக்குள்ள அதிகாரிகளுடைய கண்களில தயவு கிடைக்கும்படி செய்வார் ஆண்டவர். அதான் கர்த்தர். நம்ம எங்க போறோமோ, எந்த இடத்துக்கு போறோமோ, எந்த வேலைக்கு போறோமோ, எந்த சூழ்நிலையில போறோமோ, கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பாருங்க. கர்த்தர் என்னைக்குமே உயர்த்தி வைக்காத தேவனே கிடையாது. சோ உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பிசினஸ் செய்கிற உங்க மைண்ட்ல இருக்கிற நபர்களை உங்களுக்காகவே உருவாக்கி கொடுப்பார். உங்களுக்கு நண்பர்களாக உருவாக்கி கொடுப்பார். உங்களுக்காக வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கிற தேவன். உயர்நோன் மனசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி புரியும், இல்லைன்னா புரியாது. என் அடுத்த உயர்வு நான் இப்பவே உட்காந்து ஆண்டவர் கையில கொடுத்துடுறேன். ஏமன், ஆண்டவர் பார்த்துப்பாரு. சோ அந்த வாய்ப்புகளை உண்டாக்கி தருவாரு. அதாவது கர்த்தர்கிட்ட இப்படி கேளுங்க, ஆண்டவரே யாருக்குமே இல்லாத ஒரு புதுசா ஒரு ஐடியாவை என் மனசுக்குள்ள போடுங்க, நான் அதை போய் பேசுறேன். அவ்வளவுதான், அது அப்படியே ஷைன் ஆயிடும். அவர் சொல்ற ஐடியா கரெக்ட் பேர், இவங்க சொல்ற ஐடியா கரெக்ட் பேர், இவங்க சொல்றத கேளுங்க, சூப்பரான ஐடியா, சூப்பரான ஐடியா. கண்டிப்பா நான் சொல்றேன், கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அந்த ஐடியாவை. ஒரு சின்ன ஐடியாவா இருக்கலாம், அது நம்மள அப்படியே பெருசா யோசிக்க வைக்கும். தானியேல் ஏன் போனாரு ராஜா அரண்மனைக்கு? கூப்பிட்டு அனுப்புறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஏன் போறாங்க? அவங்களுக்குள்ள இருந்த பேச்சு திறமைகள் கிடையாது, அவங்களுக்குள்ள இருந்த தரிசனங்கள் அவங்களை உயர்வுக்கு கொண்டு போச்சு. ஆமென். அவங்களுக்குள்ள இருந்த தரிசனங்கள். உனக்குள்ள இருக்கிற தரிசனத்தை விட்டவே விடாத. எனக்குள்ள இருக்கிற தரிசனம் என்ன தெரியுமா? எங்க போனாலும் அப்படியே புடிச்சுக்கோ. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லு ஆண்டவரை பத்தி. ஏதோ ஒரு ஏக்கத்துல இருக்கிற அந்த ஆத்துமாக்கு நீ பேசு, அந்த ஆத்துமாவோட நீ ஜெபம் பண்ணு, அந்த ஆத்துமாக்காக ஜெபம் பண்ணு, அந்த ஆத்துமா கிட்ட காதை கொடுத்து கேளு. உனக்கு புரியாது, எந்த இடத்துக்கு போனாலும் நம்பர் ஒன், யூ ஆர் த நம்பர் ஒன். பிகாஸ் கர்த்தர் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்ட தேவன். வாய்ப்புகளை இழக்காத, கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை இழக்காத. அவர் திறந்து கொடுக்கிற வாசல் உன்னை அண்ணாந்து பார்க்க வைக்கிற வாசலாக இருக்கும். கர்த்தர் திறந்து கொடுக்கிற அற்புதங்கள் வித்தியாசமான அற்புதங்களா இருக்கும். என்னைக்குமே கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை இழக்காதீங்க. அதுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளுக்குள்ள, கர்த்தர் திறந்து கொடுக்கிற வாசல் களுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு நம்ம செல்லுகிற ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் உண்டாக்கி தருவார். இழந்துராதீங்க. இனி உங்களுடைய புதிய மாதத்துக்குள்ள நம்ம செல்வதற்கு முன்பாக நம்முடைய ஜெபங்கள் இப்படியாக மாறட்டும். ஏசப்பா, புதிய தரிசனத்தோடு நான் போறேன், புதிய வஸ்திரத்தோடு நான் போறேன், புதிய முகத்தோடு நான் போறேன், ஒரு பொலிவோடு நான் போறேன். எனக்குள்ள நீர் வைத்திருக்கிற தரிசனங்கள் நிறைவேறட்டும். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே ஒரு வல்லமையான வார்த்தை உனக்காக தான் கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. நான் உணர்றேன், ஆவியில நான் பார்க்கிறேன். உடைந்து போன உள்ளமே, எத்தனை பேரு குழப்பத்துல இருக்கிற உள்ளமே, உனக்காக தான் கர்த்தர் இதை பேசினார் என்பதை நான் உணர்கிறேன். உனக்காக தான், உங்களுக்காக கர்த்தர் பேசினாரு. நான் குழப்பத்துல இருக்கிறேன், எந்த வேலைக்கு போவேன், நான் எங்க போய் நிற்பேன், என்ன செய்வேன்? கர்த்தர் சொல்றாரு, வா உன்னை நான் புதிதாக்க போறேன், நான் உன்னை புதிதாக்க போறேன். உனக்காக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். அந்த கீயை நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். உனக்காக வைத்திருப்பது உனக்காக மட்டும்தான். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற வசனங்களை ஏற்றுக்கொண்டு இந்த காலை நேரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நீ பேசுற வார்த்தையில ஒரு பெரிய நிம்மதி இருக்குது ஆண்டவரே. நீ பேசுற திட்டத்துல எனக்கு ஒரு பெரிய நிம்மதி இருக்குது ஆண்டவரே. நான் மனசை போட்டு குழப்பிக்காதபடி, என்னுடைய வேற ரூட்ல நான் போகாதபடி உங்க ரூட்ல நான் வர்றேன் ஆண்டவரே. நீர் எனக்காக வைத்திருக்கிற தரிசனத்தோட நான் செயல்படுறேன். என்னை எங்க கூட்டிட்டு போறீங்களோ அங்க கூட்டு போங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். ஏசப்பட்ட கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க என்ன எங்க கூட்டு போறீங்களோ, I'll obey Lord, I'll obey Lord. ஏன்னா எங்க கூட்டிட்டு போறாரோ அங்க உனக்கு வாய்ப்பை வைத்திருக்கிறார் கர்த்தர். டோன்ட் வரி, அங்க உனக்கு வாய்ப்பை வைத்திருக்கிறார் கர்த்தர்.
சே ஆமென். ஆண்டவர்ட்ட ஆமென் சொல்லுங்க. நீர் எனக்காக வாய்ப்புகள் அங்க வைத்திருக்கிறீர். எங்க கொண்டு போகிறீரோ அங்க உனக்காக ஒரு வாய்ப்பு. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த நாளிலே பேசினதுக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். உண்மையாகவே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் உண்மையாகவே அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறது. நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த வார்த்தைகளில அநேக அதிசயங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தீர்க்க தரிசனமாக பேசுறேன். உங்க வாய்ப்பை இழக்காதீங்க. இந்த இடத்துல நிறைய பேருக்குள்ள ரூட் பண்ணாதீங்க. வேற ரூட் எடுக்காதீங்க. கர்த்தர் உங்க காதுல எதையோ போட்டுட்டே இருக்கிறாரு, எதையோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டோடைய தரிசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்கன்னாக்கா உங்களுக்கான வாய்ப்புகளை உங்களுக்காக வைத்திருக்கிறாரு. உங்களுக்கான திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறாரு. இழக்காதீங்க. நாம் அனைவரும் இந்த நேரத்துல ஒரு பாடலை பாடி நாம் இந்த நேரத்துல கடைசி ஜபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. சோ இந்த நேரத்துல நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செல்வோம். அநேக தொடப்பட்டிருப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க இப்படி ஜோம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க இப்படி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் உயர்வை காட்டுகிற தேவன், என்னைக்குமே அவர் நாசப்படுத்துகிற தேவனே கிடையாது. நாம் அனைவரும் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துல எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்துல நாங்கள் நன்றிகளை செலுத்தி நாங்கள் ஒரு பாடலை பாடி நாங்கள் ஆசீர்வாதத்தோடு போவதற்கு முன்பாக எங்க மைண்ட, எங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் ஒரு பாடலை பாடுவோமாக. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. அடங்குவான், எதிரி அடங்குவான், ஜெயிப்பான், இயேசுவை ஜெயிப்பான். ராஜரிகம் பண்ணுவான், ராஜரிகம் பண்ணுவான். கரங்களை கட்டி ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரேன். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, இன்னும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, இன்னும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. சுவாமி அப்பா, இந்த நேரத்துல கூட சுவாமி இந்த காணிக்கை கருத்துக்குள்ள அவரை ஒப்பு கொடுக்கிறோம். வாவியான சுவாமி நீர் 30, 60, 100 நீங்க திருப்பி தர வேணுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. போட்டு ஒவ்வொரு காரையும் நீங்க ஆசீர்வாதமாக மாற்றுங்க. கேட்ட வார்த்தையின் பிரகாரம் சுவாமி நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆயத்தங்களுக்கும் நாங்க தயாராகிறதுக்கு ஆமென். தொடர்ந்து நாம் இந்த சேனலில் ஜெபிக்கலாம் வாங்க சேனலில் இருக்கிறோம். தயவுசெய்து உட்காருங்கள். இந்த நேரத்திலும் முக்கியமாக புதிதாக வந்தவர்கள் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்திருப்பாரானாலும் அதிசயங்களை செய்வாரானால் எங்களோடு கூட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், எழுதி வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தர் இந்த செய்தியை அநேகருக்கு
சொல்லி அனுப்பி வைங்க. ஏன்னா நிறைய பேர் குழப்பத்துல இருப்பாங்க, புரியாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உடைய கரத்துல கொடுக்கிறோம் இயேசு சுவாமி. முருகானந்தம் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் கணவர் தேவதாஸ் என் மேல் அன்பாக இருக்க ஜெபிக்கவும் ஏசப்பா. அவளுடைய கணவர் அவங்களோடு கூட அன்பா இருக்க உதவி செய்யுங்க. அனிதா டேனியலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இயேசு சுவாமி. அவங்க மகனுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஏசப்பா, நீர் உயர்த்துகிறவருடைய கரத்துல உம்மை கொடுத்த சுவாமி ஆண்டவரே, தம்மை கொடுத்த ஆண்டவரே அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. அந்த வீட்டுக்குள்ள கர்த்தர் போங்க, அந்த வீட்டுக்குள்ள ஜபங்கள் நடக்கட்டும், அந்த வீட்டுக்குள்ள வேத வாசிப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த வீட்டுக்குள்ள அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்யுங்க. உம்மை நோக்கி பார்க்கும் போது நீ நோ சொல்லுகிற தேவனே கிடையாதப்பா. அந்த மகனுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறது. ரிச்சர்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஸ்ட்ரோக்ல இருந்து கர்த்தர் உதவி செய்யுங்க. நர்வ்ஸ் டிஸார்டர்ல இருந்து ஆண்டவரே உதவி செய்யுங்க. எல்லா வியாதியிலிருந்தும் ஆண்டவரே ரிச்சர்டுக்கு நீர் உதவி செய்து ஒரு பெரிய பலத்தை கர்த்தர் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன். ஜெனிஃபருக்காக எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள நினைச்சு பயமா இருக்கிறது, எனக்காக ஜெபிக்கவும் இயேசுவின் நாமத்தினாலே பயத்தை நீக்கி போட்டு ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் உமக்காக நிற்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே மாதிரி இயேசு சுவாமி ஆண்டவரே, இந்த நேரத்துல மகாலட்சுமிக்காக